ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு மிஸ்டர் சேவிடபிள். நான் உங்கள் ஸ்ரீ. இன்னைக்கு நம்ம ஒரு கதை சொல்லட்டுமால, த சீக்ரெட் லெட்டர் ஆஃப் த மாங் ஹூ சோல் ஹிஸ் ஃபெராரி அப்படிங்கிற புக்கோட செகண்ட் சாப்டரோட செகண்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சாப்டர் பார்க்காதவங்க மறக்காமல் போய் செக் பண்ணிடுங்க. டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் தரேன். அதே மாதிரி சாப்டர் 2ஓட ஃபஸ்ட்டு பார்ட்டோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் தரேன். மறக்காமல் போய் செக் பண்ணிக்கோங்க. டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். லெட்ஸ் கோ. கதை சொல்லிட்டா சார். லாஸ்ட் வீடியோவில் ஜூலியன் தலிஷ்மா அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்ல வந்தார். ஜோனத்தன் ஒன்று தலிஷ்மானா என்ன அப்படின்னு கேட்க வந்தார். அதோட அந்த வீடியோ நம்ம என் பண்ணியிருந்தோம். இந்த வீடியோவில் அதுலேருந்து நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். முதல்ல தலிஷ்மானா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். தலிஷ்மானா ஒன்றும் இல்லை, நம்ம சின்ன வயசில் யூஸ் பண்ணுவோம்ல தாயத்து, அந்த மாதிரி தான் தலிஷ்மாவும் இருக்கும். கிட்டத்தட்ட அதுதான். ஜோனத்தன் தலிஷ்மாவா அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டார். ஜூலியன் தலிஷ்மாங்கிறது ஒரு 9 பீஸ். அதை ஒன்றா சேர்த்தோம்னா நம்ம வாழ்க்கையில் அந்த தலிஷ்மா கொடுக்கூட எனர்ஜி வந்து அபரிவிதமானது. அது நமக்கு சந்தோஷத்தையும் அதிர்ஷ்டத்தையும் ஏன் சில நேரத்தில் ஒருத்தங்களோட உயிரை கூட காப்பாற்றும் அப்படின்னு சொன்னார். உயிரை காப்பாற்றணுமா? யார் உயிரை நீங்கள் காப்பாற்ற போகிறீங்க அப்படின்னு ஜோனத்தன் ஜூலியனை பார்த்து கேட்டார். ஆமாம், எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க உண்மையாலுமே ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க. நான் எல்லா வகையிலையும் முயற்சி பண்ணி பார்த்துட்டேன் அவங்களுக்கு உதவி செய்ய. ஆனால் எந்த முயற்சியுமே எனக்கு பலன் அளிக்கல. கடைசியாக இந்த ஒரு விஷயந்தான் எனக்கு தோணுச்சு அப்படின்னு ஜூலியன் சொன்னார். உடனே ஜோனத்தன் அது எங்கள் அம்மாவா அப்படின்னு ஜூலியனை பார்த்து கேட்டார். ஏன்னா ஜோனத்தன் கிட்ட அவங்க அம்மா பேசும்போது ஃபோனில் ரொம்ப மனம் உடைஞ்சு ரொம்ப ஃபீலிங்காக பேசினாங்க. அதனால தான் ஜோனத்தன் ஜூலியன் கிட்ட அந்த மாதிரி கேள்வியை கேட்டார். ஆமாம், இருக்கலாம். ஆனால் என்னால் இப்போ எதையும் தெளிவாக சொல்ல முடியாது ஜோனத்தன். இங்கே பாருங்கள், எங்கள் அம்மாவுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லைனாலோ இல்லை ஏதாவது பிரச்சனைனாலோ அது தெரிஞ்சுக்கக்கூடிய உரிமை எனக்கு இருக்குது. ஏன்னா அவங்க எங்கள் அம்மா அப்படின்னு ஜோனத்தன் ஜூலியனை பார்த்து திரும்ப கேள்வி கேட்டார். உங்கள் அம்மாவுக்கு எந்த ஆபத்தும் இல்லை, அவங்க ரொம்ப நல்லா தான் இருக்காங்க அப்படின்னு ஜோனத்தனை பார்த்து ஜூலியன் சொன்னார். உடனே ஜோனத்தன் குடிச்சிட்டு இருந்த காஃபி மக்கை கீழே வச்சுட்டு அப்படியே அமைதியாக சேரில் உட்கார்ந்தார். ரொம்ப நேரமாக அமைதியாக நிலத்தையே பார்த்துட்டு இருந்த ஜோனத்தன் அப்புறம் ஜூலியனை பார்த்து, சரி ஓகே, இந்த விஷயத்தில் நான் உங்களுக்கு எப்படி பயன்படுவேன், நான் உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஜூலியனை பார்த்து ஜோனத்தன் கேட்குறார். ஜூலியன் உடனே சேர்லேருந்து எந்திரிச்சு விண்டோ பக்கத்தில் அப்படியே போய் விண்டோ வழியாக அந்த வெளி ஸ்ட்ரீட் அப்படியே அமைதியாக பார்த்துட்டு இருக்காரு. அப்புறம் அப்படியே ஜூலியன் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நான் ஹிமாலயாவில் இருந்தேன், அந்த கிராமத்துலேருந்து கிளம்பலான்னு முடிவு எடுத்தேன். அப்போ கிளம்பும்போது அங்கிருந்த மாங் என்கிட்ட ஒன்று கொடுத்தாரு. அது வேற எதுவும் இல்லை, தலிஷ்மா தான். அது ஒரு லெதர் பேக்கில் போட்டு என்கிட்ட கொடுத்தாரு. அப்போ அந்த மாங் என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னார். இந்த தலிஷ்மாக்கு நீ தான் புதிய கீப்பராக இருக்க போகிற அப்படின்னு அந்த மாங் என்கிட்ட சொன்னார். அதுக்கப்புறம் நான் அந்த கிராமத்தை விட்டு வெளியே வந்து நான் ஒரு ஹோட்டலில் ரூம் எடுத்து அன்றைக்கி நைட்டு தங்கினேன். அந்த ஹோட்டலில் திடீர்னு அன்றைக்கி நைட்டு தீப்பிடிச்சி எரிய ஆரம்பிச்சிது. நல்ல வேலையாக நான் ரூம்லேருந்து வெளியே வந்துட்டேன். எனக்கு ஒன்றும் பெருசாக சேதாரம் ஒன்றும் இல்லை. என்னோட ஒரு ஜோடி செப்பல் தான் தீயில கருகி போச்சு. தலிஷ்மா என் கூட பத்திரமா தான் இருந்தது. அந்த ஹோட்டலில் என் கூட தங்கியிருந்தவங்களுக்கு தான் நிறைய பொருள் சேதம் ஏற்பட்டிருந்தது. நான் அப்போ தான் ஒரு விஷயம் உணர்ந்தேன். தலிஷ்மா எவ்வளோ முக்கியமானது அப்படிங்கிறத நான் அந்த ஒரு நேரத்தில் தான் உணர்ந்தேன். இந்த ஒரு பொக்கிஷத்தை எந்த நேரமும் திருடிட்டோ இல்லை இதை அழிக்கவோ ஆட்கள் எந்நேரமும் சுற்றிட்டு தான் இருக்காங்க. இது அவ்வளோ பெரிய ஒரு பொக்கிஷமான பொருள் அப்படிங்கிறத அந்த ஒரு நொடி தான் நான் உணர்ந்தேன் அப்படின்னு ஜூலியன் ஜொனத்தனை பார்த்து சொன்னார். அதுக்கப்புறம் நான் ஊர்லேருந்து வந்ததுக்கப்புறம் இந்த தலிஷ்மாவை பத்திரமா பார்த்துக்கிறது கிட்ட இருந்த ஒரே ஐடியா, என் நம்பிக்கைக்குரிய சில நண்பர்கள் கிட்ட இந்த தலிஷ்மாவை கொடுக்கறதா அப்படிங்கிறத நான் முடிவெடுத்தேன். ஸோ அதனால் இந்த 9 பீசஸையும் என்னோட நம்பிக்கையான சில நண்பர்கள் கிட்ட நான் கொடுத்து வச்சுருக்கேன். அதை தான் போய் இப்போ எனக்கோசரம் பத்திரமா அதை தலிஷ்மாவை எனக்கோசரம் வாங்கிட்டு வரணும் அப்படின்னு ஜூலியன் ஜொனத்தனை பார்த்து சொன்னார். ஜொனத்தன், என்னது நான் போகணுமா? அதுக்கு தான் இந்த கொரியர் ஃபெடெக்ஸ் அப்படிங்கிற சர்வீஸ்லாம் இருக்கே. ஜூலியன் சிரிச்சுக்கிட்டே, நான் சொல்ல வரதை நீ புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன். அந்த தலிஷ்மாவோட முக்கியத்துவத்தை நீ இன்னும் புரிஞ்சுக்கல. என்னால் கொரியரெல்லாம் நம்ப முடியாது. எனக்கு நம்பிக்கையான ஒரு ஆள் போய்
அந்த தலிஷ்மா எல்லாத்தையுமே வாங்கிட்டு வரணும். நான் ஜூலியனை பார்த்து கொஞ்சம் ரூடாகவே நடந்துக்கிட்டேன். ஏன்னா ஜூலியன் அப்போ இருந்த விஷயம் ஜூலியனை நான் பார்த்த நிமிஷம் அப்படியே என் மைண்டுக்குள்ளே வர ஆரம்பிச்சுது. அப்புறம் ஜூலியன் என்னை பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே இருந்தது. இங்கே பாரு ஜோனத்தன், எனக்கு தெரியும், ஆனால் என்னால் இப்பொழுதுக்கு போக முடியாது. நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன். அது மாத்திரம் இல்லாமல் இது ரொம்ப முக்கியமான விஷயம். என்னால் இப்பொழுதுக்கு போகவே முடியாது. ஜோனத்தன் ஒரு நிமிஷம் அமைதியாக இருந்தார். அப்புறம் கசின் ஜூலியனை பார்த்து, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் நீங்கள் சொன்னீங்களே உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க தான் இந்த விஷயத்த பண்ணணும்னு. ஆனால் உங்களுக்கு என்னைய பற்றி என்ன தெரியும்? நம்ம ஒரே ஒரு ட்ரிப்பு தான் பார்த்துருக்கோம். அதுவும் என்னோடய 10வது வயசில் இருக்கும்போது தான் நான் உங்களை பார்த்தேன். சிரிச்சுக்கிட்டு, உன்னை பற்றி உன்னை விட எனக்கு நல்லா தெரியும் ஜோனத்தன். ஜோனத்தனோட மூஞ்சி சின்னதாகவும் ஒரு ஏமாற்றம் நடந்ததாகவும் இருந்தது. இங்கே பாரு ஜோனத்தன், இதை நல்லா கவனி ஜோனத்தன். இந்த விஷயம் யார் வேணால் செஞ்சிட முடியும். ஆனால் இந்த தலிஷ்மாவை நீ ஒருத்தனால மாத்திரம்தான் இங்கே கொண்டு வந்து சேர்க்க முடியும். ஜோனத்தனுக்கு அதுக்கிட்ட பதிலே இல்லை. ஜூலியன், இது வாழ்வா சாவாங்கிற ஒரு விஷயம் ஜோனத்தன். ஜோனத்தன் அமைதியாக ரொம்ப நேரம் உட்காந்துக்கிட்டு நிறைய விஷயங்களை யோசிச்சுட்டு இருந்தார். அவங்க அம்மா ஃபோனில் அழுததும், அனிஷா கூட இல்லாததும், ஆடம் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாததும், அதுவும் இல்லாமல் ஆடம் டிசப்பாயின்ட்மெண்ட் பண்ணதும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் அவர் மைண்டுக்குள்ளே ஓடிட்டு இருந்தது. ஒரு மனசுக்குள்ளே அவரே ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டார். ஒன்லி ஒன் சன், த ஒன்லி ஒன் ஹஸ்பண்ட், த ஒன்லி ஃபாதர். ஜோனத்தன் கடைசியாக தன்னோட அமைதிக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சார். சரி, இது எவ்வளோ நாள் இந்த பிரயாணம் எடுக்கும் அப்படின்னு கேட்டார். நான் ஆல்ரெடி சேஃப் கீப்பருக்கெல்லாம் லெட்டர் எழுதிட்டேன். அவங்களுக்கெல்லாம் அந்த லெட்டர் போய் சேர்ந்து தயாராக இருப்பாங்க. முதல்ல இஸ்தான்புல்லுக்கு போய் அங்கே என் ஃப்ரெண்டை பாரு. அங்கே இருக்கிற தலிஷ்மா வாங்கிட்டு அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு சொல்லுவான் என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு. இது சில நாட்கள் எடுக்கலாம், வாரங்கள் எடுக்கலாம், ஏன் சில மாதங்கள் கூட எடுக்கலாம். ஜோனத்தன், சரியாக போச்சு. இந்த வெக்கேஷன் ஃபுல்லாக நான் ஊர் பேர் தெரியாதவங்க கூட சுற்றிட்டு இருக்கணுமா அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டு இருந்தார். ஜூலியன், ஜோனத்தன் அப்படின்னு கூப்பிட்டாரு. ஜூலியனை திரும்பி பார்த்தாரு ஜோனத்தன். அப்போது ஜூலியன் கண்ணுங்களை ஜோனத்தன் பார்க்கும்போது ஜோனத்தனுக்கு தன்னோட அப்பாவோட நினைவு வந்தது. அப்போ தான் ஜோனத்தன் தன்னோட அப்பாவை எவ்வளோ மிஸ் பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவரே புரிஞ்சுக்க ஆரம்பித்தார். மனசுக்குள்ளே சரி, இந்த வேலையை நம்ம செஞ்சு முடிப்போம் அப்படின்னு முடிவெடுத்தார். ஆனால் இதை ஜூலியன் கிட்ட சொல்கிறதுக்கு தான் அவருக்கு வார்த்தை வரல. அவர் சொல்லலான்னு நினைக்கிறாரு, ஆனால் அதுக்கு என்னமோ சொல்ல முடியல. ஜூலியன் அதை புரிஞ்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே எந்திரிச்சு பாக்கெட்லேருந்து ஒரு டைரியும் ஒரு சின்ன பேப்பரையும் எடுத்து கொடுக்குறாரு. நீ கிளம்புறதுக்கு தயாராகு, போய் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஜோனத்தன் அந்த டைரி வாங்கிட்டு, எதுக்கு இந்த டைரி அப்படின்னு கேட்குறாரு. இது டைரியில் ஜோனத்தன், நீ இந்த தலிஷ்மாவை தேடி போகிற இந்த ஜேர்னி எவ்வளோ முக்கியமானது அப்படின்னு சொல்லி நீ எழுதி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி, இது டைரியாவும் இல்லை, இது உன் வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமான சில குறிப்புகளை இங்கே உனக்கு தரும் அப்படின்னு சொல்லி அது விஷயத்தை கொடுத்துட்டு ஷோல்டரை தட்டி கொடுத்துட்டு அப்படியே கிளம்புறாரு. ஜோனத்தனும் ஜூலியனும் வீட்டிலேருந்து வெளியே வந்தாங்க. ஜோனத்தனை பிக்கப் பண்ணுறதுக்கு கார் ரெடியாக இருந்தது. ஜோனத்தன் கேபில் ஏறிட்டு உட்காந்துட்டு கதவை மூடினார். கேப் அப்படியே ரோட்டுக்கு அப்படியே ட்ராவல் ஆக ஆரம்பிச்சுது. ஜோனத்தன் பின்னாடி திரும்பி பார்த்தாரு. ஜூலியன் சிரிச்ச மாதிரியே கை காமிச்சிட்டு இருந்தாரு. அப்படியே சத்தமாக ஒரு விஷயம் சொன்னார். இந்த ட்ரிப்பை என்ஜாய் பண்ணு ஜோனத்தன், இந்த மாதிரி வாய்ப்பு தினமும் கிடைக்காது ஒவ்வொருத்தங்க லைஃப்பை சேவ் பண்ணுறதுக்கு அப்படின்னு ஜூலியன் சிரிச்சுக்கிட்டே கையட்டிக்கிட்டே சொன்னார். ஜோனத்தன் அப்படியே காரில் உட்காந்துட்டு கண்ணை மூடி சில விஷயங்கள் யோசிக்க ஆரம்பித்தார். தன்னோட ஆஃபீஸில் நடந்த இதுக்கு முன்னாடி அவர் வரத்துக்கு முன்னாடி ஆஃபீஸில் நடந்த சில விஷயங்களை யோசிக்க ஆரம்பிக்கிறாரு ஜோனத்தன். ஆஃபீஸில் ஜோனத்தன் ஜூலியனை பார்க்க வரத்துக்கு முன்னாடி, நம்ம எப்படி லீவ் கேட்கலாம், இவ்வளோ நாள் லீவ் கேட்குறோமே, லீவ் தருவாங்களா அப்படின்னு பல கன்ஃபியூஷனோட இவ்வளோ பெரிய லாங் ஜேர்னிக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற பல விஷயங்கள் அவர் மைண்டுக்குள்ளே ஓடிட்டு இருந்தது. அப்படியே அவர் டெஸ்கில் உட்காந்துட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்தார். சரி, இப்படியே உட்காந்துட்டு இருந்தால் வேலைக்காகாது, நம்ம ஸ்ட்ரைட்டாக போய் சீனியர்கிட்ட லீவ் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக எழுந்திரிச்சு டேவிட்டை பார்க்க போனேன். டேவிட்டுக்கு முன்னாடி போய் நின்றுட்டு, ஜோனத்தன், எனக்கு ஒரு 20 days லீவ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டார். உடனே டேவிட்,
என்னது, உனக்கு 20 நாள் லீவ் வேணுமா அப்படின்னு கேட்டார். டேவிட், என்னால் இந்த விஷயத்தில் ஹெல்ப் பண்ண முடியாது ஜொனாத்தன். அப்படியே நீ 20 நாள் லீவ் போட்டாலும் எல்லா சாட்டர்டே சண்டேவும் நீ வர மாதிரி இருக்கும். அப்படி வந்தாலுமே அந்த 20 டேஸை உன்னால் ஈடுகட்ட முடியுமான்னு எனக்கு தெரியாது அப்படின்னு ஜொனாத்தன் கிட்ட டேவிட் சொன்னார். ஜொனாத்தன், எனக்கு எல்லா விஷயமும் தெரியும், ஆனால் நான் கண்டிப்பாக வெக்கேஷனுக்கு போய் தான் ஆகணும். நான் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் வந்துடுறேன். இங்கே பாரு ஜொனாத்தன், இந்த ஆஃபீஸ்லே நீ தான் ரொம்ப அருமையாக வேலை பார்க்குற ஒரு ஆள். நான் இங்கே ஆஃபீஸ்லேயே உன்னை நினச்சா ரொம்ப பெருமைப்படுறேன். ஏன், உன்னை இங்கே ஒரு கோல்டன் பாய் மாதிரி எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிற நேரத்தில் நீ வந்து இப்படி கேட்கறது எனக்கு சரியா படலை ஜொனாத்தன். நீ சொல்கிறது தான் கரெக்ட் தான் டேவிட், ஆனால் இப்போ அதெல்லாம் பற்றி எனக்கு கேட்குற நேரம் இல்லை. இங்கே பாரு, நான் ஆல்ரெடி நவாங் கிட்ட எல்லாம் பேசிட்டேன். இந்த ப்ராஜெக்டை அவன் மேனேஜ் பண்ணிக்குமா நான் இல்லாத நாள்லாம். அப்படி ஏதாவது அவளுக்கு தேவைப்பட்டதுன்னா, எனக்கு ஏதோ எமர்ஜென்சி அப்படின்னாலோ எனக்கு ஃபோன் மூலிமா பேசுவா. நான் என் வெக்கேஷனில் இருந்தே நான் அதை பற்றி டீல் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ எனக்கு லீவ் கிடைக்குமா இல்லை நான் ரிசைன் பண்ணிட்டு போட்டுமா? கடுப்பான வாய்ஸில், லீவே எடுத்துக்கோ. சேர்லேருந்து எந்திரிச்சு ஜொனாத்தன் தன்னோட கேபினை நோக்கி போக ஆரம்பிக்கிறாரு. கதவு கிட்ட போகும்போது ஒரு நிமிஷம் நின்று டேவிட்டை திரும்பி பார்த்துட்டு, டேவிட், நான் உன்னை இவ்வளோ கேட்டும் எனக்கு நீ அவ்வளோ சீக்கிரம் எனக்கு தெரில. இதே ஒரு எமர்ஜென்சி என் ஒய்ஃபுக்கும் என் சன்னும் இருந்திருந்தா அப்பவும் நீ இப்படி தான் பண்ணியிருப்பியா? டேவிட் அதுக்கு பதில் சொல்லாமல் அமைதியாக உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஜொனாத்தன் அப்படியே திரும்பி தன்னோட ஆஃபீஸுக்கு நடக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படியே மனசுக்குள்ள நினச்சி பார்க்குறாரு, இப்படிப்பட்ட ஆளாக டேவிட் இருப்பான்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ஒரு ஹெல்ப்புன்னு போய் கேட்டால் இப்படி பண்ணுறானே அப்படின்னு நினச்சிக்கிட்டு மன கஷ்டத்தோடு அப்படியே போயிட்டு தன்னோட பிளேஸில் உட்கார்றாரு ஜொனாத்தன். உட்காந்துக்கிட்டு தன்னோட பழைய பார்ட்னர், ஏன் பாஸ்ன்னு கூட சொல்லலாம், ஜுவானை நினச்சி பார்த்துக்கிட்டே, என்னோடய ஓல்டு ஃப்ரெண்டை நான் ரொம்ப இப்போ மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு வருத்தத்தோடையே தன்னோட வேலையை கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கிறாரு ஜொனாத்தன். ஜொனாத்தன் கேபை விட்டு இறங்கி ஏர்போர்ட்டுக்குள்ளே போக ஆரம்பித்தார். ஏர்போர்ட்டுக்குள்ளே போகும்போது ஜொனாத்தனுக்கு பல விஷயங்கள் மைண்டில் ஓடிட்டு இருந்தது. நான் என்ன பண்ண போகிறேன், அந்த இடத்துக்கு போய் எனக்கு ஒன்றுமே தெரியாது, நான் யாரை என்னத்தை பண்ண போகிறேன் அப்படின்னு பல விஷயங்கள் தன்னோட மைண்டில் ஓடிக்கிட்டே இருந்தது. ஃப்ளைட்டில் போர்டிங் பண்ணிட்டு ஃப்ளைட்டில் உட்கார்ந்தார். தன்னோட மொபைலை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு அமைதியாக உட்காந்துட்டு டர்க்கிக்கு பறக்க ஆரம்பித்தார் ஜூலியனோட ஃப்ரெண்டை பார்க்குறதுக்கு. தான் கொண்டு வந்த லக்கேஜ் எல்லாம் மேலே பத்திரமா வச்சுக்கிட்டு அமைதியாக உட்காந்துட்டு இருந்தார் ஜூலியன். ஏன்னா அவரால் வேறு ஒன்றும் பண்ண முடியாது, ரொம்ப லாங் ஜேர்னி. அதனால் அமைதியாக உட்கார்றத தவிர அவருக்கு வேறு ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ தான் அவர் பாக்கெட்டுக்குள்ளே கை விட்டு பார்க்குறாரு. ஜூலியன் கொடுத்த ஒரு லெட்ரு அவர் கையில் படுது. அதை எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறார். அதில் முதல் வார்த்தையே, ஜூலியன், ரொம்ப நன்றி, எனக்கோசரம் உங்கள் ஃபேமிலியும் உங்கள் வேலையை விட்டுட்டு இங்கே வந்ததுக்கு ரொம்ப நன்றி. எனக்கு தெரியும் நீங்கள் போகாமல் இருக்கிறதுக்கு நிறைய ரீசன்ஸ் வச்சுருக்கீங்க, ஆனால் நான் உங்களுக்கு கொடுக்குற ஒரு பெஸ்ட்டான கிஃப்ட் தான் இது. ஒரு முறை ரூட்யார்ட் கிப்ளிங் ஒரு விஷயத்தை எழுதியிருந்தார். நம்ம தோல்விக்கு பல்லாயிரம் காரணங்கள் இருக்கலாம், ஆனால் அதில் முக்கியமான ஒரு காரணம் நம்ம எக்ஸ்கியூஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறது. அது எவ்வளோ ஆபத்தான விஷயம்னு அந்த எக்ஸ்கியூஸ் நமக்கு அப்போ தெரியாது. நம்ம ஒவ்வொரு டைமும் எக்ஸ்கியூஸ்ன்னு சொல்லும்போது அது சில டைம் உண்மையாக இருக்குமோ அப்படின்னு நம்மளை உணர்த்த வைக்கும். நீங்கள் நிறைய இடத்துக்கு ட்ராவல் பண்ண போகிறீங்க, அதனால் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வரும், நிறைய புது புது விஷயங்களை நீங்கள் கற்றுக்குவீங்க. இந்த ஜேர்னிக்கு அப்புறம் உங்கள் லைஃப் அப்படியே டோட்டலாக மாறிடும். ஆனால் இதில் முக்கியமான ஒரு விஷயம், நீங்கள் என்னத்தை எடுத்துக்க போகிறீங்க, நீங்கள் யாராக இருக்க போகிறீங்க அப்படிங்கிறது தான் முக்கியம் அப்படின்னு அந்த லெட்டரில் எழுதியிருந்தது. அது மாத்திரம் இல்லாமல் ஜூலியன் ஜொனாத்தன் கிட்ட ஒரு சின்ன லெதர் பேக் கொடுத்துருந்தார். அது தன்னோட கழுத்தில் மாட்டிக்கிட்டு அப்படியே சீட்டில் சாஞ்சிட்டு ஜொனாத்தன் அமைதியாக உட்கார்ந்தார். அந்த சின்ன பேக்கில் தலிஸ்மாவை எப்படியா பத்திரமா கொண்டு வந்து ஜூலியன் கிட்ட கொடுத்துடணும் அப்படிங்கிற ஒரு மன நினைப்போடையே ஜொனாத்தன் அந்த ஃப்ளைட்டில் உட்கார்ந்தார். ஃப்ளைட்டில் எல்லாருமே அமைதியாக தூங்கிட்டு இருந்தாங்க. அமைதியை சின்னதாக டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி ஃப்ளைட்டோட இன்ஜின் சவுண்டு, அதே மாதிரி அங்கே வாட்டர் ஃபுட்டு கொண்டு வர அந்த ட்ராலி சவுண்டும் அப்படியே மொல்லமாக கம்மியாக ஆரம்பிச்சிது. ஜொனாத்தன்
அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு அனிஷாவையும் ஆடம் பற்றியும் நினைக்க ஆரம்பித்தார். ஆல்ரெடி நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறேன், இப்போது இன்னும் ரொம்ப தூரமாக போக போகிறேன், அது இன்னும் எனக்கு உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி ஒரு உணர்வை தருது அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தார். அது மாத்திரம் இல்லாமல் தன்னோட அப்பாவை பற்றி நினச்சிக்கிட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தார். ஆனால் அப்பா கூட சில ஹாப்பியான மூமெண்ட்ஸை நினச்சிக்கிட்டு சந்தோஷப்பட ஆரம்பித்தார். அப்போ தான் ஜூலியன் சொன்ன ஒரு விஷயம் அவருக்கு ஞாபகம் வருது. எல்லா நாளும் நம்மளால் ஒரு உயிரை காப்பாற்ற முடியாது அப்படிங்கிற அந்த விஷயம் ஜூலியன் சொன்னது ஜொனத்தனுக்கு ஞாபகம் வருது. ஜொனத்தன் அது உண்மையா அப்படின்னு தனக்குள்ளேயே கேட்டுக்கிறாரு. இதோட சாப்டர் 2 முடியுது. இதுக்கப்புறம் ஜொனத்தன் எங்கெங்கே ட்ராவல் பண்ணார், என்னென்ன விஷயங்கள் பண்ணார் அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த சாப்டரில் நம்ம பார்க்க போகிறோம். ஜொனத்தனோட லைஃப்பில் இன்னும் என்னென்ன அட்வென்ச்சர், அதே மாதிரி என்னென்ன மிராக்கிள்ஸ் நடக்குது அப்படிங்கிறதையும் நம்ம அடுத்தடுத்த சாப்டரில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டே டியூன்ட். ஜொனத்தன் லைஃப்பில் இன்னும் என்ன நடந்தது அப்படிங்கிற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் நான் உங்ககிட்ட இருந்து பாய் பாய் டாட்டா சொல்லிட்டு கிளம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் பாய், see you, love you all. நான் உங்கள் ஸ்ரீஹரி and this is Savvy Devil. Bye.